எனக்கு வந்து ப்ரீடம் பேபி பொறந்தது இந்த இயர் மே 2024. ஸோ நான் ரொம்பவே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஹவ் ஐ கேன் மேனேஜ் மை பேபி வித் பிரெஸ்ட் ஃபீடிங்ஸ் அப்படின்றது. எனக்கு டாட்டர் பிறந்திருந்தா, அவள் 32 வீக்ஸில் பிறந்திருந்தா. ஃப்ரம் த பிகினிங் வந்து கொஞ்சம் ஐ ஃபீல் வெரி டிஃபிகல்ட்டிஸ். பட் இந்த டாக்டர் சப்போர்ட்ஸ் அண்ட் நர்ஸ் எல்லாருமே வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் மை பேபி. வித் their கைடன்ஸ் வந்து ஐ ஸ்டார்டட் த பிரெஸ்ட் ஃபீடிங்ஸ். ஃப்ரம் த பிகினிங் வந்து ஐ கான் ஏபிள் டு டேரெக்டாக அவளுக்கு வந்து நான் பிரெஸ்ட் ஃபீடே கொடுக்க முடியல. பிகாஸ் அவள் ப்ரீடம் பேபினால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அவள் சக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனாலே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பம்பில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருந்தேன். ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே வந்து எனக்கு மில்க் செக்ரீஷன்ஸ் ஆனதுனால ஸோ ஐ கேன் ஏபிள் டு டூ மை செல்ஃப் ஃபார் மை டாட்டர் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. ஸோ எனக்கு என் குழந்தைக்காக நான் கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி அவளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அவள் லோ பர்த் வெயிட் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆஸ் எ மதராக வந்து நம்ம பாப்பாவுக்கு நம்ம தான் வந்து பால் கொடுத்தா அவள் நல்லா ஆகுவா அப்படின்றது. ஸோ ஆஸ் எ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தா அவள் ரொம்ப ரொம்ப எப்பவுமே நல்லா இருப்பா. அதனால் நான் ப்ரீடம் பேபியாக இருந்து நான் சொல்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இதை எல்லாமே ஒரு டாக்டர்ஸோட சப்போர்ட்ஸ் அண்ட் அட்வைஸ் அண்ட் நர்ஸோட சப்போர்ட்ஸ் அவங்களாம் ஃப்ரம் த பிகினிங் என்னை வந்து எந்த அளவு அவங்க கைடன்ஸ் பண்ணியும் அவங்க எனக்கு ஹோப்பிங் வேர்ட் கொடுத்ததும் தாண்டி நான் அவங்க எல்லாருக்குமே சே தேங்க்ஸ் டு தேம்.